அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. வாங்க ஈஸியான முறையில் பொமோகிரானேட் வச்சு ஒரு புட்டிங்ஸ் செய்யலாம். மாதுளம்பழம் புட்டிங்ஸ். மாதுளம்பழம் சொலையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நல்லா அதில் இருக்க சீட்ஸு கொட்டைகள்லாம் எடுத்துடுங்க. எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஆஃப் லெமனில் கொஞ்சம் புளிஞ்சு விட்ருக்கேன். புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு இது சேர்ந்த மாதிரி. ஸோ ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். நான் மிக்சியில் ஓட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே கூட சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணல. ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாருங்கள், அது ஜெல் பதத்துக்கு வந்துடும். ஜெல்லி மாதிரி இருக்கும். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லைங்களா பொமோகிரானேட், அதோட அந்த ஜூஸை போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. அடியில் சர்க்கரையெல்லாம் இருந்தது, ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக வரணும். திக்காக வந்தால் தான் நீங்கள் பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜிலேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சுட்டு அடுத்து பாத்திரத்தில் அதை மாற்றும்போது அழகாக கட்டியாக வரும். இல்லைனா தண்ணியாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. உங்களுக்கு ஜெல்லி அந்த கப்பில் வராது, கப் சைஸ்க்கு. ஸோ ரொம்ப ஈஸி ரெசிபிங்க, ஹெல்த்தியும் கூட, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இது 2 கப்பில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு எனக்கு அர்ஜெண்ட்டாக சர்வ் பண்ணணுன்றதுனால நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் டே, அதுக்கு டே 2 நாள் 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அந்த கார்னர்ஸ் மட்டும் லைட்டாக நெம்பி விட்டு, வீட்டில் அந்த மணி பிளான்ட் இருந்தது, நல்லா பெரிய இலையாக இருந்ததுங்களா, அதில் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணால் நல்லா வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.